ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தலைமுடி ரொம்ப கொட்டுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது நின்று நல்லாவே செழித்து வளரும். அது ஒன்றும் இல்லைங்க, கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா? கருவேப்பிலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலையை தண்ணி சேர்க்காமல் பால் இருக்குல்ல, பால் பாலோடு சேர்த்து ஃபுல்லாக அரைச்சிருங்க. நல்லா அரைச்சா நமக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அதாவது மற்ற எதுவும் சேர்க்கக்கூடாது, கருவேப்பிலை பால் ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற பேஸ்ட்டை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. தலையில் மயிர் காம்புகளில் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். தலைமுடியை நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி உங்கள் விரல்களை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இப்போ தலை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னதும் தலை ஃபுல்லாக இப்போ அது சாறு படுந்துடும். அதோட பேக் போட்டுருங்க. பேக் போட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒன்றுமே நீங்கள் டச் பண்ணவே வேணாம், அது பாட்டு இருக்கட்டும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா பேக் நல்ல தலைமுடியோட நல்லா செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 1.5 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சாதாரணமாக குளிக்கிற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செய்யுங்க போதும். இதை நீங்கள் செஞ்சு வர அதாவது வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க போதும். முடி உதிர்வது சுத்தமாக நின்றுங்க. கருவேப்பிலை ஒரு இயற்கையான மருந்தும் கூட. ஸோ முடி நல்லா செழித்து நல்லா வளரும். கருவேப்பிலை மோஸ்ட்லி உள்ளே சாப்பிட்டாலே போதும், முடி நல்லா வளர்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து. தலையில் அப்ளை பண்ணாலும் நமக்கு நல்லாவே முடி செழித்தும் வளரும். நீங்கள் இதை செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். தயிர் இருக்குது பார்த்தீங்களா? கெட்டியான தயிரை தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. கெட்டியான தயிரை தலைக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதையும் பேக் போட்டுருங்க. நல்லா பேக் போட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து சீக்காயத்தில் போட்டு தலையை வாஷ் பண்ணிடுங்க. அப்படி செஞ்சாலும் முடி உதிர்வது நிற்கும். இதை வாரத்தில் ஒன்ஸ் செய்யுங்க போதும். அப்புறம் சளி தொந்தரவு, அப்புறம் சைனஸ் தொந்தரவு இருக்கவங்க இந்த டிப்ஸை செய்ய வேணாம். ஏன்னா இது உடம்புக்கு குளிர்ச்சி, அதுக்காக தான் சொல்கிறேன். நார்மலாக உள்ளவங்க நீங்கள் செய்யலாம். அதுவும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செய்யுங்க போதும். தயிரை தலைக்கு பேக் போட்டு 1 மணி நேரம் கழித்து சீக்காயத்தில் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. எப்போவுமே மோஸ்ட்லி நம்ம இது மாதிரி தலைக்கு பேக் போட்டதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா ஷாம்பு கெமிக்கல், அது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் தான். அது எஃபெக்ட் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் சீக்காயத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப பெட்டரும் கூட. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடி உதிர்வதை நீங்கள் தடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.